ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 21. ராஜச தானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா தானம் அப்படிங்கிறதுல மூவகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்வீக தானம் எவ்வகைப்பட்டது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுல ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரு 4 விஷயத்தை கூட்டிட்டு காட்டியிருந்தாங்க. அது என்னன்னா, தகுந்த இடம், தகுந்த நபர், அதுக்குண்டான திரவியம், தகுந்த காலம் அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளவு ஈஸியா நம்மள தானம் பண்ணிட முடியாது. அப்ப இந்த 4ம் ஒரு சேர அமைஞ்சிருக்கும் போது மட்டும்தான் நம்மளால தானமே பண்ண முடியும். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னு சொன்னா எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நீங்க தானம் பெறணும். இது நம்ம சாத்வீகத்துல பார்த்தோம். இப்ப இங்க என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னா, அப்படியே 100% எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும் தானம் பண்ணினீங்கன்னா அதுக்கு ராஜச தானம் அப்படின்னு பேரு. ஸோ மேபி உங்களுக்கும் கிடைக்கும். நல்ல காலம், நல்ல திரவியம், எல்லா நேரம், காலம், இடம், காலம், நபர் கிடைச்சாச்சு. திரவியமும் உங்ககிட்ட இருக்கு. சரியா? எல்லாமே இருக்கு. ஆனா நான் கொடுக்கறதுக்கு தயாராகும் போது எப்படி கொடுக்கணுங்க? ஏற்கனவே பட்ட கடனை தீக்கிற மாதிரி கொடுக்கணும் ரேஞ்சுக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க சாத்விகத்துல. ஆனா ராஜசத்துல 100% எக்ஸ்பெக்டேஷனோட, பிசினஸ் மோட்டிவோட, அதாவது நாம இதை கொடுத்தா என்ன திருப்பி வரும் ஒரு ஃபீலிங்கோட கொடுக்கறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. படிக்கிறேன், கேளு. உத்தமமான தேச காலங்களும் சத் பாத்திரமும் நியாயமாய் சம்பாதிக்கப்பட்டு சுத்தமாய் இருக்கும் திரவியமும் கிடைத்தாலும், சொன்ன மாதிரி அந்த 4 சொல்லியிருந்தா இல்லையா? தேச கால சத் பாத்திரம் அப்படின்னா ஒரு பிராமணோத்தமன் அப்படிங்கிற ஒருத்தன் கிடைக்கணும். எல்லாத்துக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஞானத்திற்கு சாதனை புரிந்து கொண்டிருக்கின்ற ஒருவன், அவனும் கிடைச்சாச்சு. இப்போ நியாயமாக சம்பாதிக்கப்பட்டிருக்கின்ற திரவியமும் என் கையில இருக்கு. சரியா? கிடைத்தாலும் பால் கறப்பதன் மேல் கண் வைத்து பசுவுக்கு தீனி போடுதல் போலே. ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே 100% கரெக்டா ஷூட் ஆகும் இல்லையா? அதாவது அந்த பால் எவ்வளவு கறக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்க தீனியை போடுவாங்க. அங்க நீங்க டிஸ்கஷன் பண்றதே கவனிச்சீங்கன்னா, ஏய் என்னது பின்னாக்கெல்லாம் ஏன்டா செலவு பண்ற? டேய், பின்னாக்கு போட்டாதான்டா எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் கொடுக்கும். லூசு, உனக்கு இது வியாபாரமே பண்ணவே தெரியாதா? போடு, அப்பதான் நிறைய 2 லிட்டர் கிடைக்கும் அப்படின்னுவான். இப்ப வெறும் புல்ல மட்டும் போட்டா பால் கம்மியா தானே கிடைக்கும். அப்ப புல்ல நீ போடுறது, புண்ணாக்க போடுறது எதுக்கு போடுற? மாட்டுக்கு போடல, போட்டதை எப்படி டபுள் மடங்கா எடுக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு போடுற. சரியா? சோ திஸ் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ராஜச தியானம் அப்படின்னு. இப்ப கொடுக்கறது தானே தானம். ஆனா கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்குறோம்? திரும்ப எடுக்கிறதுக்கு அப்படின்ற ஃபீலிங்கோட கொடுக்கறது. தானியத்தை சேர்த்து வைப்பதற்கு குழியை தோண்டி வைத்துக் கொண்டு பூமியில் விதையை விதைப்பது போலே. நெக்ஸ்ட், இப்ப விதை தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம சேமிச்சு வைக்கிறோம். அதுல பூமியில போடுறோம், கொடுக்குறோங்க. பூமிக்கா கொடுக்குறோம்? பூமிக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பூமியில இருந்து மொத்தமா அல்றதுக்கு தானே. சரியா? சோ 10 விதைய நீங்க பூமியில விதைச்சீங்கன்னா அது 100 விதையா நமக்கு திருப்பி கொடுக்குது. அப்படிங்கிறதுனால நீங்க கொடுக்குறீங்க. இல்லைன்னா நீங்க கொடுப்பீங்களா? அப்படிங்கிற அனதர் எக்ஸாம்பிள காட்டியிருக்காரு. கல்யாணத்திற்கு வந்த பந்துக்கள் சீர்கள் வைப்பதை உத்தேசித்துக் கொண்டு அவர்களை கல்யாணத்திற்கு அழைத்தல் போலே. வீட்டு கல்யாணத்துக்கு ஏன் கூப்பிடுற? நீ அவங்களுக்கு விருந்து வைக்கிறதுக்காக கூப்பிடுற. அப்படி நீ கொடுக்கறதுக்காக கொடுக்குற. அப்படின்னா விருந்துங்கிறது நீ தானம் கொடுக்கறதுக்காக கூப்பிடுற. ஆனா நீங்க பாரு, லிஸ்ட போடு. ஏன் எல்லாம் பெரிய பெரிய கிஃப்டா நம்ம கொண்டு வந்து கொடுப்பானோ அவனை மட்டும் நீ அழைப்புதல் வை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்களுக்கா கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்துபவன் அப்படிங்கிறது ராஜச தானத்துல எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு. விரதம் வீட்டில் அனுஷ்டிக்கப்பட்டு வாயனம் திரும்பி வருமோ அவ்வீட்டுக்கே வாயனம் அனுப்புவது போலே. அதாவது விரதம் முடிச்சுட்டு அந்த விரதத்தை முடிக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்களாம். அது வடை கிடையாது பண்ணுவாங்களாம். அது எல்லாத்தையுமே எல்லா வீட்டுக்கும் கொடுப்பாங்களாம். அந்த விரதம் முடிக்கும் போது அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம்லாம் இருக்கும் போல. அதுக்கு வாயனம் ஏதோ பேரு. சோ அந்த வாயனம் அப்படின்னா அந்த எல்லாத்தையும் கொடுக்குறாங்க இல்லையா? அது எந்தெந்த வீட்டுக்கு கொடுக்கணும் தெரியுமா? ஏன் திருப்பி டபுளா நமக்கு திருப்பி அனுப்புவானா அந்தந்த வீட்டுக்கா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லுவானா ராஜச தானத்துல இருக்கிறவன். சரியா?
திரும்பி வருமோ அவ்வியனுக்கே வாயனம் அனுப்புவது போலே. தரகு பொருளை வாங்கி கொண்டு பிறர் காரியத்தை செய்து முடித்தல் போலே. இப்போ நம்ம தரகர் அப்படின்னு சொன்னா புரோக்கர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வாடகை வீடு பிடிச்சுக்கிறதாகட்டும், வீடு விற்கிறதாகட்டும், அல்ல எந்த ஒரு விஷயமாகட்டும் நமக்கு யாருன்னு தெரியாது. அப்ப 2 நபர்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுவார் இந்த தரகர். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு ஒரு வியாபார டீலை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு ஒரு வியாபாரத்தை முடிச்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றவர் யாரு அப்படின்னா அந்த தரகர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா தரகர் வந்து ஹெல்ப்பா பண்றான். ஹெல்ப் பண்றதே எதுக்காக அப்படின்னா கமிஷனுக்காக தானே. போகும்போதே பேசுறான், நான் உங்களுக்கு அழகா முடிச்சு கொடுத்துட்றேங்க. இப்ப ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேசுவான், ஏங்க எனக்கு வாடகைக்கு வீடு பிடிச்சிருக்கீங்க. அப்படியா, எவ்வளவு வாடகை? வாடகை 8000. நான் 10,000த்துக்கு பிடிச்சு கொடுக்குறேன். எனக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்பேன் அப்படின்னு கேட்பான். இங்க போவான், யாரு? டெனன்ட் கிட்ட. ஐயா எனக்கு வீடு வாடகைக்கு வேணும். 12,000 ரூபாய் போற வீடு 10,000 ரூபாய்க்கு நான் முடிச்சு கொடுக்குறேன். எனக்கு எவ்வளவு கமிஷன் கொடுப்பேன்? இல்ல 15,000 ரூபாய்க்கு போகும் அந்த வீடோட ரெண்ட். ஆனா நான் பேசினா அவங்க வந்து கம்மி பண்ணுவாங்க. என்ன சொல்றேன்? சரி நான் கமிஷன் கொடுக்குறேன். உடனே 2 பேரையும் பேச வைக்கிறது. சரியா? இவருக்கு உள்ள போயிட்டு இவரு இல்லைங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க இவரு, உங்களுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு, ஒரு 8,000 ரூபாய்க்கு கொடுங்களேன். 15,000 ரூபாய்க்கு போகும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க 8,000 ரூபாய்க்கு கேட்குறீங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொல்லுவார். உடனே அது தெரியுங்க எனக்கு, ஆனா இந்த மாதிரி மனுஷங்க எல்லாம் கிடைக்க மாட்டாங்கங்க, ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் 12க்கு வருவார். இவர் உடனே இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நம்ம வேணா ஒரு 2,000 ரூபாய் கொஞ்சம் அதிகமா கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், 10,000 ரூபாய்க்கு முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கமிஷன் இவர் அடிச்சுட்டு போயிடுவார். சரியா? பட் டைரக்டா டீல் பண்ணியிருந்தா என்ன முடியுமோ அதே தான் இவரும் டீல் பண்ணியிருந்தாலும் முடியும். ஆனா இவருக்கு எக்ஸ்ட்ரா கமிஷன் போனது மிச்சம். சரியா? சோ திஸ் இஸ் கால்ட் இன்னைக்கு புரோக்கர் அப்படிங்கிற பேர்ல, தரகர் அப்படிங்கிற பேர்ல நடந்துகிட்டு இருக்கு. அது அந்த காலத்திலேயே ஞானதேவருக்கு புரியுது. டேய், தரகு பண்றேன்ற பேர்ல 2 பேருக்கும் ஹெல்ப் பண்றேன்ற நீ பேசிக்கிறியே தவிர உண்மையில நீ ஹெல்ப்பாடா பண்ணிட்டு இருக்க, நீ அவங்ககிட்ட இருந்து கமிஷனை கொள்ளை தானடா அடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு. பொருள் வாங்கி கொண்டு நோயாளிக்கு மருந்து கொடுத்தல் போலே. ஆக்சுவலா ஒரு நோயை தீர்க்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் டாக்டர் பண்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியத்தை பண்றாரு, எவ்வளவு பெரிய ஒரு தானத்தை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா பைசா கொடுத்தா தானே பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன்ல அப்படின்னு இருக்கு. சோ தேர்ஃபோர் அது ராஜச தானம் என்று அழைக்கப்படுகிறது. தான் ஒருவன் தானம் செய்த காரணத்தினால் அவன் தனக்கு பின்பு உதவுவான் என்ற மனதில் எண்ணம் கொண்டு தானம் கொடுக்கலதான் சிம்பிளா சொல்லிட்டார். எந்த ஒரு தானத்தை பண்ணினேன்னா பின்னாடி நமக்கு அது உதவுவான் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடையே தானம் செய்தல் ராஜச தானம் என்று எனப்படும். அடுத்து, வழியோடு போகும் ஒரு உத்தம பிராமணனை அழைத்து அவனால் ஏதேனும் பிரதி உபகாரம் செய்ய முடியாது என்று தெரிந்து கொண்டு தன் வம்சத்தார் அனைவருக்கும் சர்வ பிராயச்சித்த சங்கல்பம் செய்து கொண்டு அந்த பிராமணன் கையில் நீரை வார்த்து அவனுக்கு ஒரு கபடியை தட்சிணியாக கொடுத்து அனுப்பிவிடுதல் போலே. பிராமணோத்தம் போறான், அவனை வாயிலேயே கூப்பிட்டு, ஏங்க வாப்பா, எங்க குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் பாவ விமோசனம் கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா மந்திரங்களையும் சொல்லு, எங்க எல்லாத்துக்கும் பாவ விமோசனத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையுமே பண்ணுவார். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கவடி என்னன்னா பேருக்கு ஒரு ஒரு ரூபாயை கொடுக்க அனுப்புறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு அவன் கையில கொடுத்தது எவ்வளவு? வெறும் 1 ரூபாய். ஆக்சுவலா பிராமணனுக்கு கணக்கே பார்க்காம நீ கொடுக்கணும் அப்படிங்கிறது வேதம் சொல்லுது. இங்க என்ன சொல்றாருன்னா, இவன் எல்லாத்தையும் பிராயச்சத்தை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டானா, எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில அவருக்கு வேற கொடுக்கணும்ல, தட்சணைன்னு ஒண்ணு கொடுக்க வேண்டியது இருக்கு, என்ன பண்றது, வேற வழி இல்லை அப்படின்னு ஒரு ரூபாய் எடுத்து கொடுப்பான். இந்த 1 ரூபாயை கொடுத்ததுக்கு என்ன பாடுபடுவான்னு அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு பாருங்க. கையில் சங்கல்பம் செய்து கொண்டு அந்த பிராமணன் கையில் நீரை வாய்த்து, ஆனா அந்த பிராமணனுக்கு கையில நீரை ஊத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்கு, அதனால கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேருக்கு ஒரு 1 ரூபாய் கொடுக்குறான். கொடுத்து விடுதலும். அப்படியே பலவகைப்பட்ட பாரலௌகீக சுகங்களை அடைய விரும்பி பிராமணன் கையில் அவனுடைய ஒருவேளை பாட்டுக்கு போதாதபடி தட்சணை கொடுத்தலும். பாரலௌகீக சுகங்கள் எல்லாத்தையும் எனக்கு வேணும்ன்ற அளவுக்கு மந்திரத்தை உச்சரிக்க சொல்லணுமா, நம்ம எல்லா மந்திரத்தையும் உனக்கு உலகத்தில் உள்ள எல்லா இந்த லோகம் பரலோகம் எல்லா சுகமும் கிடைக்கட்டும்
எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட இல்லாத அளவுக்கு ஏதோ பேருக்கு தட்சணையை கொடுக்குறான். கொடுத்து அனுப்புதலும். அப்படி மிக்க அல்பமான தட்சிணை கொடுத்ததை வாங்கிக் கொண்டு பிராமணன் போய்விட்ட பின் திருடன் சர்வ சொத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டது போல துக்கப்பட்டு ஏங்கி போகிறதும். இப்ப பாருங்க, கொடுத்ததே ₹1. சரியா? போச்சுடா, என் சர்வ சொத்தும் கொள்ளையடிச்சு போயிட்டானே அப்படின்னா, கொள்ளையடிச்சுட்டு போனா, ஒரு திருடன் வந்து சர்வ சொத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போனா எவ்வளவு துக்கப்படணும். அவ்வளவு துக்கம் எதுக்கு? இந்த ₹1 போனது. அவனா வந்து கொள்ளையடிக்கல, நீயாதான் கொடுத்த. ஆனா அந்த ₹1 போனதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவேன்னா, மொத்த சொத்தையும் எவனாவது கொள்ளையடிச்சுட்டு போனா எவ்வளவு கஷ்டப்படுவியோ அவ்வளவு கஷ்டப்படுவானா ₹1 போனது. ஏன் ஏன் அப்படின்னா, ஏன்னா திரும்ப வராது பிராமணனுக்கு போன பணம். சரியா? நீங்க யாருக்கு தானம் கொடுத்தாலும் அவன் திரும்ப கொடுத்துருவான்ற அடிப்படையில தான் இவன் எல்லா தானமும் பண்ணுவான்னு முதல்ல இருந்து சொல்லிட்டாரு. ஆனா அந்த பிராமணனுக்கு கொடுக்குற அந்த பணம் மட்டும் திரும்ப வராதுன்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கும் போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு பாருங்க. லட்சக்கணக்கில் கூட கொடுப்பான். ஆனா அப்பெல்லாம் அது கஷ்டப்பட மாட்டான். ஏன்னா அது திரும்பி 10 மடங்கா வரும்லங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அவனுக்கு. ஆனா பிராமணனுக்கு ₹1 கொடுத்தாலும் திரும்பி வராதே அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ பாரமாக இருக்கும் என்று சொல்லி, இதுவே ராஜச தானம் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி, இவ்வகைப்பட்ட மனோவிருத்திகளுடன் செய்யப்படும் தானம் எதுவோ அதுவே ராஜச தானமாகும் என்று சொல்லி முடிக்கும்.